ஈஷா போய் பார்த்ததோடய கண்டினியூ வீடியோ தான் போடுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்த கையோடவே அங்கேருந்து கிளம்பிட்டோம். டேரெக்டாக கோயம்புத்தூர் வந்துட்டு நமக்கு முக்கியமானவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். போன முறை வந்தப்போவே நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு பர்ட்டிகுலராக பிளான் பண்ணி போனோம். முடியாமல் போச்சு. கடைசி நேரத்தில் போயிட்டு ரன்னிங்லேயே ட்ரெயினை ஓடிச்சா மாதிரி இருந்தது. இந்த வாட்டி கண்டிப்பாக போயே தீரணும்னு சொல்லிட்டு காலையில் ஏர்லியாகவே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டா. வேறு எதுவும் இல்லை, நம்ம நெல்லையப்பரை தான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையிலே போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அதுவும் காலையில் 5:30 மணிக்கு தான் கோயில் வேறு திறப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டோன்னு பார்த்துக்கோங்க. சாமியை திறந்த உடனே அப்பா அந்த மாதிரி ஒரு தரிசனம் நான் பார்த்ததே கிடையாது. நெல்லையப்பரில் அதிகாலை பூஜையில் அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெய்லியுமே அப்படி தான் நடக்கும். நல்லா போயிட்டு அம்மனை அடுத்தது சிவனை பார்த்துட்டு பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் பூஜை இருந்தது. அங்கே எல்லாம் முடித்து கையோடவே எதிர்க்கவே ஹோட்டல் இருந்துச்சு பார்த்தீங்களா, சரோட பவன் சொல்லிட்டு. அங்கே வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஃபெஸ்டிவல் போல் இருக்குது. அதுக்கு என்ன ஃபுட்டுன்றதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அங்கேயே போயிட்டு காலையில் டிஃபனை மட்டும் முடித்த கையோடு அங்கேருந்து நெல்லையப்பரை தரிசிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் வந்ததுக்கு திருநெல்வேலினா அல்வா இல்லைனா எப்படி, அல்வாயும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.